السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேராண்மை மிக்கவனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு தொடராக பல்வேறு தலைப்புகளில் மார்க்கத்தினுடைய பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த தொடரிலே இன்றைய தினம் முதல், அதாவது இன்றைய வாரம் முதல், இஸ்லாம் கூறும் இனிய குடும்பம் என்ற தலைப்பின் கீழ் மார்க்கம் சொல்லக்கூடிய பல்வேறு அறிவுரைகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனி சிறப்புகளையும் குடும்பம் என்றால் என்ன என்பதையும் குடும்பத்தினுடைய அவசியத்தையும் முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே மனிதர்களால் எத்தனையோ மதங்கள், கோட்பாடுகள் பின்பற்றப்படுகிறது. அப்படி உலகத்திலே ஏராளமான மதங்கள் இருந்தாலும், ஏராளமான கோட்பாடுகள் இருந்தாலும், எல்லாவற்றையும் காட்டிலும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு தனி சிறப்புடையதாக, தனித்துவம் உடையதாக இஸ்லாமிய மார்க்கம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் உலகத்தில் உள்ள மற்ற மதங்களை நாம் பார்த்தோமேயானால் அதிலே முழுமையான ஒரு வாழ்க்கை திட்டத்தை கொண்டதாக மற்ற மதங்களுடைய வழிகாட்டுதல்கள் அமைந்திருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை திட்டத்தை கொண்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை குறித்து விழா வாரியாக இஸ்லாமிய மார்க்கத்திலே நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு நடக்கக்கூடிய விஷயத்தில் தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இப்படி ஒரு முதலாளி தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, ஒரு தொழிலாளி முதலாளிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, இப்படி அக்கு வேறாக ஆணி வேறாக நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அதனுடைய கடமைகள் தெளிவாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு விஷயத்திலும் வியாபாரம்னா அது எப்படி இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கையினால் அது எப்படி இருக்க வேண்டும், இப்படி தனித்தனியாக அதனுடைய விளக்கமும் இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலாக, இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை எடுத்துச் சொல்லக்கூடியதாக அல்லாஹ் அருளி இருக்கக்கூடிய திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது திவ்யான லிகுல்லி ஷை என்று அல்லாஹ் சொல்கின்றார். திவ்யான லிகுல்லி ஷை என்றால் அனைத்து வஸ்துக்களை பற்றியும் அனைத்து விஷயங்களை பற்றியும் தெளிவுபடுத்தக்கூடியதாக இந்த திருக்குர்ஆன் அமைந்திருக்கிறது. இந்த திருக்குர்ஆனில் சொல்லப்படாத செய்திகள் எதுவும் கிடையாது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை அவனுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொண்டால் அது அவனுக்கு வெற்றியை பெற்று தரும், ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அதனால் அவன் தோல்வியை சந்திப்பான் என்பதை தனித்தனியாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு விவரித்து சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போன்று திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது ஹுதல் லின்னாஸ் என்று அல்லாஹ் சொல்கின்றான், வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று சொல்கின்றான். இந்த திருக்குர்ஆன் மனித சமுதாயத்திற்கு, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடியது. அவன் முஸ்லிமாக இருந்தாலும் சரி,
முஸ்லிமாக இல்லாட்டாலும் சரி, இந்த திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை, அந்த வழிமுறைகளை ஒரு மனிதன் எடுத்து நடப்பான் என்றால் அவனை அது நேர்வழியின்பால் தான் செலுத்தும், வெற்றியின்பால் தான் செலுத்தும் என்று திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படி அனைத்து விஷயங்களை பற்றியும் தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை திட்டம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இதை நாம முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய மார்க்கம் என்பது அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தந்திருக்கின்றான். இந்த மார்க்கம் என்பது உலகத்திலேயே ஒரு தனித்துவமான ஒரு மார்க்கம், ஒரு தனி சிறப்புடைய ஒரு மார்க்கம். அனைத்து விஷயங்களை பற்றியும் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து, உலகத்திலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்புகளை எப்படி படைத்திருக்கிறான் என்றால், ஒரு ஜோடியை மட்டும்தான் அல்லாஹ் நேரடியாக படைத்திருக்கின்றார். அது மனித இனமாக இருந்தாலும் சரி, மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஜோடியை மட்டும்தான் தன்னுடைய நேரடியாக இறைவன் படைத்திருக்கிறார். மற்ற படைப்புகள் எல்லாம் அதிலிருந்து பல்கி பெருக செய்திருக்கிறார். இப்ப மனிதர்களை பொறுத்தவரை ஒரு பொருளை உருவாக்குறார்கள் என்றால் இன்னொரு பொருளை அவங்க தான் உருவாக்கணும். ஒரு பொருளை இன்னொரு பொருளை பல்கி பெருக செய்ய முடியாது. ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி, அல்லாஹ்வுடைய படைப்பு எப்படி என்றால், ஆதம் ஹவ்வா என்ற ஒரு படைப்பை மட்டும்தான் அல்லாஹ் நேரடியாக படைத்தார். அப்படி படைத்து அவர்களிலிருந்துதான் பெரிய அளவுக்கு ஒரு மனித சமுதாயத்தையே அல்லாஹ் பல்கி பெருக செய்திருக்கிறார். எல்லா மனிதர்கள் எல்லாம் நேரடியாக படைக்கல, அவன் நேரடியாக படைத்தது ஒரே ஒரு ஜோடி தான். ஆதம் ஹவ்வா என்ற ஒரு ஜோடியை மட்டும்தான் அல்லாஹ் நேரடியாக படைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணில் இருந்து படைத்து அவருடைய விழாவில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளிப்படுத்தினார். அப்ப இப்படி ஒரு ஜோடியிலிருந்து தான் பல படைப்புகளை பல்கி பெருக செய்திருக்கிறார். இது எப்படி அவர்களுக்கு மத்தியில் ஆண் பெண் என்ற ஜோடியை படைத்து ஒரு இன கவர்ச்சியை அல்லாஹ் ஏற்படுத்தி ஒன்றை ஒன்று ஈர்ப்பு விதமாக ஏற்படுத்தி அதிலிருந்து பல படைப்புகள் மனிதர்கள் பல்கி பெருக செய்திருப்பது, ஆடு மாடு இப்படி எதுவா இருந்தாலும் தாவரங்களில் கூட ஜோடி அல்லாஹ் அமைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இப்போ தாவரம் ஒரு காயை காய்க்க வேண்டும் என்றால், அதிலிருந்து ஒரு பழம் வர வேண்டும் என்றால் அதுக்கு மத்தியில் கூட ஜோடிகள் இருக்குது, ஆண் பூ பெண் பூ என்று. அவங்களுக்கு மத்தியில் அந்த தாவரங்களுக்கு மத்தியில் அந்த இன கவர்ச்சி இல்லை என்றாலும் அந்த அசைவதன் மூலமாக ஒன்றோடு ஒன்று அது சேர்ந்து காய் காய்த்து பழமாக வருகிறது. தாவரங்களுக்கும் ஆண் பூ பெண் பூ என்று ஜோடிகள் இருக்கிறது. அப்போ ஒரு படைப்பை மட்டும் அல்லாஹ் நேரடியாக படைத்து அதிலிருந்து பல்வேறு படைப்புகளை எல்லாம் பல்கி பெருக செய்திருக்கிறார். இதையே நாம் முதல் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து, உலகத்தில் எல்லாமே இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் வைத்திருந்தாலும், ஆனா உலகத்தில் மனிதர்கள் மட்டும்தான் குடும்பம் என்ற ஒரு அமைப்பை உடையவர்களாக, குடும்ப என்ற ஒரு நிலையில தன்னுடைய வாழ்க்கை அமைத்து வாழக்கூடியவர்களாக மனிதர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. உலகத்தில் ஆடு மாடுகளும் குட்டிகளை ஈர்க்கின்றது, பறவைகள் முட்டையிட்டு குஞ்சுகளை பொறிக்கின்றது. இப்படி உலகத்தில் எல்லா படைப்புகளும் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய படைப்பாக இருக்கிற எல்லா குடும்பத்தோடு வாழ்வது கிடையாது. ஒரு ஆண், அதாவது ஒரு காளை மாடு ஒரு பசு மாடையிடம் சென்று அது தன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்கின்ற பொழுது, அதனால் அந்த பெண் மாடு அந்த பசு மாடு ஒரு குட்டி கருவுரி இருந்தால் அதோடு கலவை அந்த ஆண் மாடு முடிவுறுகிறது. இது நாம தான் கொடுத்தோம், இது நாமளும் கவனிக்கணும் என்ற ஒரு நிலை. ஏன்னா அந்த ஒரு பகுத்தறிவை அந்த விளக்குகளுக்கு அல்ல வழங்கல, மனிதனுக்கு மட்டும்தான் அல்ல வழங்கி இருக்கின்றார். அதனாலதான் நம்மின் மூலமாக ஒரு பெண் குழந்தையை கருவுறுகின்றார் என்றால் அது நம்மின் மூலமாக தான் அவள் குழந்தை கருவுறுகின்றார். அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையை சுமக்கக்கூடிய அந்த தாய்க்கும் நாம் தான் பொறுப்பு. அப்ப நாம அதனுடைய சுகங்களிலும் துக்கத்திலும் நாம் பங்கெடுக்க வேண்டும். அதான் குடும்பம். இந்த ஒரு குடும்ப வாழ்க்கை என்பதை மனிதர்கள் மட்டும்தான்
மனிதர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அப்படி மனிதர்கள் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பம் என்றால் இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்துகிறது, அதனுடைய அவசியத்தை எடுத்துரைக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு 3 தோழர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய இல்லாத நேரத்தில் சுசலம் வீட்டில் இல்லை, ஆயிஷா அவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சுசலாசனுடைய வணக்க வழிபாடுகளை குறித்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது அந்த ஆயிஷா அவருடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு அல்லாஹ் வணங்கி வழிபடுவார்கள் அதை குறித்துள்ள விளக்கங்களை எடுத்துரைக்கிறார்கள். எடுத்துரைத்த பிறகு அந்த 3 தோழர்களும் அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அந்த வணக்கத்தை உள்ளத்திலே ஒரு குறைவாக மதிப்பிடுகின்றார்கள். மதிப்பிட்டு விட்டு சமாதானம் கூறிக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலையும் நம்முடைய நிலையும் ஒரு போன்றது கிடையாது, ஒன்று கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய நிலை என்பது அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் நம்முடைய நிலை அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் குறைவாக அல்லாஹ் வணங்கினால் போதுமானது, நாம் அதிகமாக அல்லாஹ் வணங்க வேண்டும். அப்பொழுதுதான் மறுமை வாழ்க்கை நாம் ஈரட்டத்தை பெற முடியும், வெற்றியை பெற முடியும் என்று முடிவு செய்துவிட்டு அவர்கள் மத்தியிலே ஒரு முடிவெடுக்கின்றார்கள். நான் இரவு முழுவதும் நின்று வணங்கப் போகின்றேன் என்று ஒருவர் முடிவெடுக்கிறார். ஒருவர் நான் பகல் காலம் முழுவதும் நோன்பு வைத்து என்னுடைய வாழ்க்கை கழிக்கப் போகிறேன் என்று ஒருவர் முடிவெடுக்கின்றார். ஒருவர் நான் திருமணம், வாழ்க்கை, குடும்பம் என்பதை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காகவே பெண்களை விட்டு நான் ஒதுங்கி வாழப் போகிறேன், அல்லாஹ்வுக்காக என்னுடைய முழு வாழ்க்கையும் நான் அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று ஒருவர் முடிவெடுக்கிறார். எடுத்த முடிவுகளை நம்ம மேலோட்டமாக பார்த்தோமேனால் நல்ல சிறந்த முடிவு என்று சொல்வோம். ஏன் ஒருவர் அல்லாஹ்வுக்காக இரவு முழுவதும் நின்று வணங்கப் போகிறார் என்று முடிவெடுக்கிறார். ஒருவர் பகல் காலம் முழுவதும் நோன்பு வைத்து கழிக்கப் போகிறேன் என்று முடிவெடுக்கிறார். இது தவறான முடிவா? நல்ல அமல் தானே. நோன்பு வைப்பது என்பது சிறந்த அமல் தானே. இரவு முழுவதும் நின்று வணங்குவது சிறந்த அமல் தானே. பெண்களை விட்டு குடும்ப வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி அல்லாஹ்வுக்காகவே தன்னுடைய முழு வாழ்க்கையை ஒருவர் அர்ப்பணிக்கிறார் என்றால் சிறந்த முடிவு தானே என்று மேலோட்டமாக பார்த்தால் அது நல்லதாக தெரியும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அது தவறானது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் இது சொல்லப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 பேரையும் அழைத்து சொல்கின்றார்கள், நான் இரவிலே தூங்கவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன். பகல் காலங்களில் சில நேரங்கள் நோன்பு இருக்கவும் செய்கிறேன், சில நாட்கள் நோன்பு இல்லாமலும் இருக்கின்றேன். அதே போன்று பெண்களை நான் திருமணமும் செய்திருக்கிறேன். அப்படி என்றால் நான் குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபடுகிறேன், குடும்ப வாழ்க்கையோடு என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவெல்லாம் என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிப்பார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப குடும்ப வாழ்க்கையினுடைய அவசியத்தை இந்த செய்தியின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதர் குடும்ப வாழ்க்கையின் நிலையில் இருந்துதான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். குடும்பத்தை தொடர்ந்து துறவர மேற்கொண்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டா நம்ம அல்லாஹ் வணங்க முடியாது, அல்லாஹ்வோடு நெருங்க முடியாது என்று ஒருவன் வருவான் என்றால் அவன் உண்மையான உண்மை கிடையாது, அவன் நபியினுடைய வழிமுறையை புறக்கணிக்கக்கூடியவன் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. குடும்ப வாழ்க்கையினுடைய அவசியத்தை இந்த செய்தி வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னும் இந்த குடும்ப வாழ்க்கை இனிய குடும்பமாக மாற வேண்டும் என்றால் அதற்கு எப்படிப்பட்ட வழிமுறைகளை எல்லாம் இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்பதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அறிந்து கொள்வோம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு வாராந்திர சிறப்பு உரையாடல் நடைபெற உள்ளது. அதில் பெற்றோர்கள் சொர்க்கத்தின் வழிகாட்டுகள் என்ற தலைப்பின் கீழ் சகோதரர் ஹக்மேன் அவர்கள் உரையாட இருக்கின்றார்கள். சகோதரர் அனைவரும் இந்த பயான் எடுத்து கலந்து கொள்வார் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா